வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் படுற ஒரே காமனான அவஸ்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது. அதை எப்படி வீட்டு வைத்திய முறையில் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எல்லாருமே குடிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கல்யாணத்துக்கோ ரிசப்ஷனுக்கோ இல்ல பார்ட்டிக்கோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஜுவல்லரிய ரெண்டலுக்கு வாங்கிக்க முடியும். அதுவும் 2 வாரத்துக்கு. தேவை இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். இதில் விட்டமின் A, B1, வைட்டமின் B2, விட்டமின் B3 மற்றும் விட்டமின் C, மெக்னீசியம், தாதுக்கள், கால்சியம், துத்தநாகம், இரும்பு, பொட்டாசியம், பாஸ்பரஸ்னு ஏகப்பட்ட சத்துக்கள் காணப்படுது. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்தம் தொடர்பான நோய்களை தடுப்பது மற்றும் சிகிச்சை அளிப்பதற்கு ரொம்பவே பயன்படுது. அதே மாதிரி இரத்த சோகை நோயை குணப்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. ஹீமோக்ளோபின் அளவை கிட்டத்தட்ட 1 வாரத்திலேயே இது அதிகப்படுத்துது. இதோட பொதுவான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் மற்றும் முடியை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கல்லீரல் நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நரம்பு மண்டல கோளாறுகளை தடுக்குது. இரத்த அழுத்தம் மற்றும் இருதய பிரச்சனைகளை பாதுகாக்குது. அதே மாதிரி கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் C, A, B, E போன்ற சத்துக்களும் காணப்படுது. முக்கியமாக இதில் ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கிறதுனால இரும்பு சத்தை ஈர்க்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதனால் இரத்த சோகையை முற்றிலுமாக நீக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. இப்போது இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் C, கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட் போன்றவை காணப்படுது. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏதேனும் அடைப்பு இருந்தால் கூட இது தடுக்குது. இதை எம்டி ஸ்டொமக்கில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 1 வாரம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரிக்கும். ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது தான் காரணம். இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம KMS ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னங்க, ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற 9344527437 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் 50 ரூபீஸும் உண்டு. ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க.